வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் சிந்தனையிலே இந்த அமர்விலே 6வது மாதமாகிய புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். புரட்டாசி மாதத்திலே சனிக்கிழமைகளில் விசேஷ விரதமும், பெருமாள் ஆலயங்களிலே சிறப்பு வழிபாடு பூசைகளும் நிகழ்வது உண்டு. மேலும் இந்த மாதம் பித்ருக்களுக்கு பிரீத்தி செய்கின்ற மாதமாக, நாளாக, குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று பித்ரு கடன் செலுத்துகின்ற நாள் என்ற சிறப்பும் உண்டு. மேலும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசைக்கு பிறகு அடுத்த நாள் பிரதமை திதியில நவராத்திரி குழு என்ற ஒரு சிறப்பான பண்டிகை, கிட்டத்தட்ட 10 நாட்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை உண்டு. அது பிரதமையிலே தொடங்கி தசமியிலே வித்யாரம்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியோடு நிறைவேறும். இந்த பண்டிகைகள் அல்லது சிறப்பு நாட்களின் தத்துவார்த்தம் என்ன? எதை சொல்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்களை எல்லாம் விழா நாட்களாக அறிவித்து சென்றிருக்கின்றார்கள்? தற்காலத்தில் அது எப்படி தெரிந்திருக்கிறது என்ற 2 கோணங்களிலேயும் நாம் கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். தெய்வத்திலிருந்து பரிணமித்த பஞ்சபூதங்கள், ஜீவராசிகள், அதிலே உச்சகட்டமாக எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த மனித இனம். இந்த மனித இனம் ஏன் இப்படி இருக்கிறது என்று காலங்காலமாக ஒரு சிந்தனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று எத்தனையோ ஊடகங்கள் மூலமாக பரிமாறப்படுகின்ற கருத்துக்களிலே மையம் என்ன என்றால் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதாகத்தான் இருக்கும். இந்த நோக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் இன்றும் நிறைவு பெற்றதாக இல்லையே. காரணம் என்ன என்றால் பொருள் தெரியாத போதனைகள். எதற்காக இந்த கருத்தை நாம் சொல்லுகின்றோம் என்று பொருள் தெரியாமலேயே ஒரு பதிவிடுகின்றார். பொருள் புரியாமலேயே ஆயிரக்கணக்கான பேர் அதை மற்றவர்களுக்கு பகிர்கின்றார்கள். இது இன்றைக்கு மின்னஞ்சல் வழியாக நிகழ்கிறது. இதற்கு முன்பு சொற்பொழிவு மூலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது, புத்தகங்கள் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப எந்த வகையிலையும் தெளிவான கருத்து சேரவில்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற பதில். சரித்திரத்தை புரட்டி பார்க்கின்ற போது புரட்டு ஆசி, புரட்டாசி, புரட்டுதல் என்றாலே அனுபவங்கள் என்றுதான பொருள். எதை புரட்ட முடியும்?
பஞ்சபூதங்களிலே இருக்கின்றவற்றை புரட்டி பார்க்கலாம். மறை பொருள் என்று தேடுகின்ற போது அனுபவங்களைத்தான் புரட்டி பார்த்தாக வேண்டும். இரண்டையும் இணைத்து சொல்வதும் புரட்டாசி. பஞ்சபூதங்களையும் புரட்டி பார்க்க வேண்டும், அனுபவங்களையும் புரட்டி பார்க்க வேண்டும். இப்படி இரண்டையும் புரட்டி பார்க்கின்ற போது ஒவ்வொன்றுக்கும் மூலம் ஒன்று என்று தொடர்ந்து கொண்டே போகின்றன. எனக்கு மூலம் தாய் தந்தை, அவர்களுக்கு மூலம் எனது தாத்தா பாட்டி, அவர்களுக்கு மூலம் எனது கொள்ளு தாத்தா பாட்டி. இப்படி தொடர்ந்து பின்னோக்கி போய்கொண்டே இருந்தால் எங்கே சென்று அது முடிகிறது என்றால், இந்து தத்துவம் பேசுவது போல ரத்தி மன்மதனிலே முடியும். கிறித்தவம் பேசுவது போல ஆதாம் ஏவாளிலே முடியும். விஞ்ஞானம் விளக்குவது போல XY குரோமோசோமில முடியும். சரி, அவை எங்கிருந்து வந்தன என்று இன்னும் பின்னோக்கி போகின்ற போது அவை பஞ்சபூதங்களை காட்டும். பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு நிலமைந்து நீர் 4 நிடங்கி 3 உளவை 2 1 விண் என்று அறிவித்தார் அவை பிராட்டியார். அப்ப புரட்டாசி எதை சொல்ல வருகிறது என்றால், பரம் ஆய சக்தியுள் பஞ்சமாபூதம், அந்த பரம்பொருளாகிய ஆதி சிவமாகிய சுத்த வெளியிலே வெளிப்பட்டவைதான் பஞ்சமாபூதங்கள். பரமாய சக்தி உள் பஞ்சமாபூதம், தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அப்ப அந்த பஞ்சபூதங்களிலே ஒரு தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த தரமாற்றம் என்ற சொல்லுக்கு தான் அவதாரம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார். அவ என்றால் மாற்றம், தரத்தி என்றால் தன் நிலையில், அவதாரம் என்றால் தன் நிலையில் அடைந்த மாற்றம், தன் மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ உள்ள ஒன்றே அடைந்த மாற்றம். அப்படி பஞ்சபூதங்களிலே என்ன தரமாற்றம் நிகழ்ந்ததால் ஜீவன் வந்தது? பஞ்சபூதங்களிலே என்ன தரமாற்றம் நிகழ்ந்ததால் உயிர்கள் தோன்றின? இது இந்த வினாடி வரைக்கும் தத்துவத்திலேயோ விஞ்ஞானத்திலேயோ விளக்கப்படாத ஒரு சத்தியம். எங்கும் கிடையாது. தரம் மாறியது. ஆனால் எப்படி, எவ்விதம் தரம் மாறியது என்ற கேள்விக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய பிறப்பு, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் பிரசவித்தோம். அந்த 2 உயிர்கள் இணைந்த போது உருவான ஒரு கரு. அது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்கு தெரியுமா? இல்லை. அந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இயலவில்லை. பிறகு எப்போது கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், கருவாகிய சிசு 45 நாட்கள் வளர்ந்த பிறகுதான் மருத்துவம் அதை கண்டுபிடிக்கிறது. உண்டாகி இருக்கிறீர்கள் என்ற சுப செய்தி. அதை தவிர்த்து விட்டால் 3ஆம் மாதம் பெருத்து வருகின்ற வயிற்றை பார்த்து ஐயம் வரும். 5 மாதத்துல ஐயம் விலகிவிடும். 9 மாதத்துல என்ன குழந்தை என்பதும் தெரிந்துவிடும். அப்போ ஆதியில் இல்லாதது பிறகு வந்ததா, இல்லை ஆதியிலேயே உண்டு என்றால் தெரியாமல் போனது ஏன்?
தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்த போது உருவாகியது என்றால் ஏன் தெரியவில்லை? இந்த கேள்விக்கு விளக்க தேடினால்தான் இதே போலதான் சுத்த வெளியிலிருந்து தோன்றிய இறைத்துகள், விண், அதன் பிறகு காற்றை உணர்ந்தோம், நெருப்பை பார்த்தோம், நீரை பார்த்தோம், மண்ணை பார்த்தோம். அதே பரிணாம நியதி ஜீவன்களிலேயும் கருவை பார்க்க முடியாது. கருவின் வளர்ச்சியை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கருவிகளால் காணலாம். பிரசவித்த பிறகுதான் கண்களால் காணலாம். அப்படி என்ன நிகழ்ந்ததால் இந்த பஞ்சபூதங்கள் ஜீவன்களாயின என்று பார்க்கின்ற போது நம்முடைய உடலிலே பஞ்சபூதங்களின் கூட்டுதான் எல்லாமே. எத்தனையோ உடல் உறுப்புகள் என்று பேசினாலும் 7 தாதுக்களின் கலவைதானே. அந்த 7 தாதுக்களுக்கு மூலப்பொருள் எங்கே? சூரியனில் இருந்து வந்த அலைவீச்சு வைட்டமின் D3 எலும்பு போன்ற ஒரு தாதுவை உருவாக்குகிறது. புதனில் இருந்து வந்த அலைவீச்சு குளோரோபில், பச்சையம், தோல் என்ற ஒரு தாதுவை உருவாக்குகிறது. சுக்கிரனில் இருந்து வந்த அலைவீச்சு ஒன்றிலிருந்து ஒன்று என்ற சந்ததி பரிணாமத்தை தோற்றுவிக்கிறது. சந்திரனில் இருந்து வந்த அலைவீச்சு பச்சையத்தை இரத்தமாக மாற்றுகிறது. செவ்வாயிலிருந்து வருகின்ற அலைவீச்சு மஜ்ஜையும் இந்த இரத்தத்திலே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற RH ஃபேக்டர் அதை தோற்றுவிக்கிறது. குருவிலிருந்து வருகின்ற அலைவீச்சு மூளை செல்கள் தோற்றுவிக்கிறது. சனியிலிருந்து வந்த அலைவீச்சு நரம்பு மண்டலத்தை தோற்றுவித்தது. ராகு கேதுவிலிருந்து வந்த அலைவீச்சுகள் இங்கே சிந்தனையாக, ஓஜசத்தாக, நன்று தீது என்று உணரக்கூடியதாக அமைந்தது. எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகிய சுத்த வெளியின் பேரறிவு இங்கே பகுத்தறிவாக தோன்றியது. இப்படி நவக்கோள்களில் இல்லாதது இங்கு தாதுக்களாக வரவில்லை. சரி, இந்த கோள் மட்டுமே ஜீவனை உருவாக்க முடியாது. இதற்கும் மூலமானது நட்சத்திரங்கள். 27 நட்சத்திர தொகுதிகள் என்று கண்டார்களே நம்முடைய முன்னோர்கள். எந்த விஞ்ஞான கருவியும் இல்லாத காலத்தில் கண்டுபிடித்த மிக பெரும் ரகசியம். அது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரங்களே முழு முதற் காரணம். ஜீவன் தோன்றுவதற்கு முழு முதற் காரணம் நட்சத்திரங்கள். எப்படி என்பதற்கு 4 காரணங்களை சொல்லுகிறேன். மனிதனுடைய பிறப்பு 10 மாத காலம், கர்ப்ப காலம் சொல்வார்கள். 10 மாதம் என்றால் 306 நாட்கள் வர வேண்டும். எந்த தாயும் 306 நாட்கள் சுமந்ததாக சரித்திரம் இல்லை. 270, 75, 80, 85 இதுதான் கணக்கு. அப்ப 270 நாட்கள் என்றால் அது 9 மாதம் தானே ஆச்சு. பிறகு 9 மாதம் சுமந்து விட்டு 10 மாதம் சுமந்து பார்த்தேன், 10 மாதம் சுமந்து பார்த்தேன்றார்களே. 1 மாசம் என்ன தீபாவளி இனாமா என்ன? காரணம் என்ன என்றால், எந்த நட்சத்திரத்தின் அலை வீச்சால் ஒரு சிசு கருவாகிறதோ அதிலிருந்து ஒரு வட்டம் முடிக்கின்ற போது 1 மாத கணக்கு. அப்ப 270 நாட்கள், 27 நட்சத்திர தொகுதிகள், அப்ப 10 மாத கணக்கு என்று சொன்னார்கள். அப்ப நட்சத்திரங்களின்
வரிசை வைத்து 10 சுழற்சியில் உருவான கரு பிரசவம் ஆவதனால் அதை 10 மாதம் சொன்னார்களே தவிர நாட்காட்டியின்படி 10 மாதம் அல்ல. இது ஒரு காரணம். இரண்டாவது, 14 வயதிலே பக்குவம் அடைகின்ற உடல் ஒரு பெண்ணின் உடல். 40 வயது வரைக்கும் மகப்பேற்றை அளிக்கக்கூடிய காலம். ஒரு பெண் 27 குழந்தைகளை பிரசவிக்க முடியும் என்று காட்டியதுதான் கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் குசேலனுக்கு 27 குழந்தைகள் என்ற கதை. இதை கண்ணாசுடைய பாடலிலே வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்து இப்ப வயசு 26 ஆச்சு என்று ஒரு வேடிக்கையான பாடல் ஒன்று உண்டு. அது வேடிக்கை என்றாலும் உள்ளே ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன என்றால், வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சு. இது எப்படி சாத்தியமாகும் என்றால், அந்த தாய்க்கு 27வது குழந்தை பிறக்கின்ற போது முதல் குழந்தையின் வயது 26 தானே. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், வயசு 26 ஆச்சு. இப்ப மொத்தம் 27 குழந்தைகளை பெறக்கூடிய ஆற்றல் தாயின் கருப்பைக்கு உண்டு. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, 14 வயதிலே பருவமடைகின்ற பெண்ணின் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கின்ற வரைக்கும் 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விலக்காகும். இது மூன்றாவது காரணம். நான்காவது முக்கியமான ஒரு காரணம், ஜீவன்களின் அனுபவங்கள் அனைத்தும் பதிகின்ற அலை நீளம் பீட்டா ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய 14 முதல் 40 அலை வரைக்கும் உள்ள நிலை. அப்ப 40லே 13 கழித்து விட்டால் 27 வரும். அனைத்து ஜீவன்களின் அனுபவங்களும் பதிந்திருக்கின்ற அலைக்களம் 27 எண்களில் அடங்கும். இப்படி 4 காரணங்களால் நட்சத்திரங்களின் தாக்கம் இல்லை என்றால் இங்கே ஜீவன் வந்திருக்க முடியாது, உயிர் வந்திருக்க முடியாது. மூன்றாவது, இந்த பூமியில் அமைந்த பஞ்சபூதங்களிலே ஒரு விசேஷமான கூட்டமைப்பு தோன்றிய காலம். இதை மகர்ஷி அவர்கள் தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் பஞ்சபூதா என்று சிறப்பித்தார்கள். அதாவது இந்த பூமியில் எந்த காலகட்டத்தில் பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரத்திலே ஒரு அமைப்பு தோன்றியதோ அந்த இடத்திலே ஜீவன் தோன்றியது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் பூமி தோன்றிய போது ஜீவன் தோன்றவில்லை. அப்ப ஜீவன் தோன்றியதற்கு ஏதோ ஒரு அமைப்பு அவசியமாக இருந்தது. அந்த அமைப்பு வருகின்ற வரைக்கும் பூமியில ஜீவன்கள் தோன்றவில்லை. அந்த அமைப்பு வந்த காலம் அது பஞ்சபூதங்கள் தெய்வீக விகிதாச்சாரம் என்கிறார். இப்படி 3 சிறப்புகள், நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பஞ்சபூத பூமியின் பஞ்சபூத சேர்க்கை, இதுதான் தரமாற்றம். பரம் ஆய சக்தியுள் பஞ்சம போதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. சரி, ஜீவங்கள் பிறப்பு மட்டுமா என்றால், இதே போல பஞ்சபூதங்களும் உடனே 5 வந்துவிடவில்லை. முதலில் விண் தோன்றி இறை துகள் தோன்றியிலிருந்து எடுத்தால் விண் முதல் பௌதீகம், காற்று 2வது, நெருப்பு 3வது, நீர் 4வது, மண் 5வது, நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண் என்று ஒரு பாடலிலேயே பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாற்றை
மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய மகான் அவை பிராட்டியார். இப்படி புரட்டாசி என்பது நம்முடைய பூர்வீகத்தை, வந்த வரலாற்றை திருப்பி பார்ப்பது. பார்த்து எந்த மூலத்தில் இருந்து அனைத்தும் பரிணமித்ததோ அந்த மூலத்தின் ஆசியை பெறுவது. புரட்டு ஆசி, அந்த மூல பரம்பொருளின் ஆசியை பெறுவது. ஆசியை பெறுவது என்றால் எப்படி? இப்போ கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலை நெருங்குவதற்கு முன்பே கடை தெரு இருக்கும். எந்த ஊராக இருந்தாலும் கோவிலுக்கு முன்பே கடை தெரு இருக்கும். அதில் நுழைகின்ற போதே ஒவ்வொரு கடைக்காரன் அழைப்பார்கள். தேங்காய் பழம் வாங்கிக் கொள்ளுங்க, பூஜை சாமான் வாங்கிக் கொள்ளுங்க என்று அழைப்பார்கள். பணத்தை கொடுத்து பூஜை சாமான்களை வாங்கிக் கொண்டோம். கோவில் முகப்பிலேயே தேங்காய் பழ சீட்டு, அர்ச்சனை சீட்டு, அபிஷேக சீட்டு, நன்கொடை என்றெல்லாம் பிரத்யேகமான கவுண்டர்ஸ். அவரிடத்திலே பணத்தை செலுத்தி அதற்குள்ள ரசீதை பெற்றுக் கொள்கின்றோம். பிறகு ஆலய தரிசனம், தீபாரதனை எல்லாம் முடிகிறது. அர்ச்சகர் தட்டை கொண்டு வந்து நீட்டுகின்றார். அதுல தட்சணை வைக்கின்றோம். அவர் பிரசாதம் தருகின்றார். முடிந்து வெளியே வருகின்றோம். பிச்சைக்காரர்கள் தர்மம் பண்ணுங்க சாமி என்று கேட்கிறார்கள். பணத்தை கொடுத்து தர்மத்தை வாங்கி கொண்டோம். சரி, எதுக்கு வந்தோம் கோவிலுக்கு? நோக்கம் என்ன? இறைவனின் திருவருளை பெறுவதற்காக கோவிலுக்கு வந்தோம். திருவருள் கிடைத்ததா? கிடைத்ததா? நிச்சயமாக தெரியுமா கிடைத்தது என்று? இப்ப அந்த கேள்வியை பிடித்துக் கொண்டு ஆராய்வோம். கோவிலுக்கு வந்ததன் நோக்கம் இறைவனின் திருவருளை பெறுவது. இத்தனை கூத்துகளிலேயும் திருவருள் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? இப்போ பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உரையாடல் நிகழ்ந்தால் எப்படி இருக்கும்? பக்தன் கேட்கிறான், சாமி உடைய திருவருள் எனக்கு வேண்டும். தெய்வம் கேட்கிறது, எனது திருவருளை உனக்கு தருவதற்கு நீ என்ன செய்தாய்? பக்தன் சொல்லுகிறான், நான் தான் அபிஷேகம் ஆராதனை செய்தேன், பூஜை சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தேன், அதெல்லாம் நீதான் எடுத்து போகிறாய், எனக்கு என்ன செய்தாய்? அர்ச்சனை செய்தேனே, அது காற்றோடு போனது. அபிஷேகம் செய்தேனே, அது உன் வயிற்றோடு போனது. சரி, நன்கொடை தந்தேனே, எதற்கு தந்தாய்? கோவில் நிர்வாகத்தை கோவிலை நிர்மாணிப்பதற்காக, பிறகு பராமரிப்பதற்காக. அப்ப கோவிலை பராமரித்தால் எனக்கு லாபம், உனக்கு லாபமா? கோவிலை பராமரித்தால் பக்தர்கள் வந்து போவதற்கு சௌரியமாக இருக்கும். அப்ப கோவில் பராமரிப்பதற்காக நன்கொடை கொடுத்தாய். சரி, தட்டில தட்சணை வைத்தேனே, அது பூசாரியுடைய வயிற்றுப்பாட்டுக்கு. என்னதான் சொல்கிற வருகிறாய் தெய்வமே, எனக்கு உன் திருவருள் வேண்டும், நான் செய்ததெல்லாம் இல்லை என்கிறாய். என்ன செய்தால் நீயும் உன் திருவருள் எனக்கு தருவாய்? யார் என் தெய்வ நீதியின்படி வாழ்கிறானோ அவனுக்கு எனது திருவருள் கிடைக்கும். அதனது தெய்வ நீதி. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல் தெய்வ நீதி. இந்த தெய்வ நீதியை பின்பற்றினால் நான் கோடீஸ்வரன் ஆவது எப்படி? உயர்ந்த பதவிகளை அடைவது எப்படி? மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுவது எப்படி? இது சாத்தியமே இல்லையே.
என்றான் பக்தன். தெய்வம் சொன்னது, அப்படி என்றால் என் திருவருளை தருவதும் சாத்தியமில்லை. பக்தனும் விடுவதாக இல்லை, தெய்வமும் தருவதாக இல்லை. இந்த ஏலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலைமுறை தலைமுறைகளாக. இப்படி திருவருள் தருகின்றதற்கு ஒரே பொருள் பரம்பொருள் தான். கையை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தின் திருவருள் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யாரு தெய்வ நீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்போ புரட்டு ஆசி, அந்த தெய்வத்தின் ஆசியை பெறுகின்ற வழிதான் ஆலய வழிபாடு. ஆனால் இங்கே தர்மத்தை பின்பற்றுகின்ற பக்தர்கள் எத்தனை பேர் என்று கேள்வி கேட்டால் விடை நீங்கள் தான் சொல்லணும். இப்படி இந்த மாதத்தின் துவக்கமே நம்மை நெருட வைக்கிறது. என்ன பதில் சொல்லுவது? சரி, இப்ப இந்த ஆதி பரம்பொருளாகிய சுத்தவெளி, அதுல உருவான இந்த பிரபஞ்சம் பிரம்மலோகம் தோன்றி அனைத்தையும் காக்கும் பொறுப்பு விஷ்ணு, அனைத்தையும் முடித்து வைக்கின்ற நிலை ருத்ரம், ருத்ர சிவம். எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளே தோற்றுவிக்கின்ற கடமையிலே பிரம்மாவாகவும், அனைத்தையும் பராமரிக்கின்ற கடமையிலே விஷ்ணுவாகவும், அனைத்தையும் முடித்து வைக்கின்ற நிலையிலே ருத்ர சிவமாகவும் அனைத்து தொழில்களையும் அதுவேதான் நிகழ்த்துகின்றது. இதை அந்த காலத்திலே நேரடியாக விளக்கி சொல்ல முடியவில்லை. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிட மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று மகர்ஷி கவியில சொல்கிறார். சோ எதன் வழியாக அனைத்து சிக்கல்களையும் குழப்பங்களையும் தீர்க்க முடியும் என்றால் வேதத்திரியத்தின் மூலமாக மட்டுமே ஆன்மீகத்தை தெளிவாக்க முடியும். இதற்கு ஒரு அருமையான சாமியம் உண்டு சைவ சித்தாந்தத்துல. சிவபெருமான் எப்பொழுதுமே தனிமையில் தியானத்தில் இருப்பதாகத்தான் நாம் படிக்கிறோம், திரைக்காட்சிகளிலே பார்க்கவும் செய்கிறோம். இந்த அமைப்பு என்ன உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது? சிவனின் இந்த தியான காட்சி என்ன உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், இந்த சிவ தியானம் நமக்கு காட்டுகின்ற செய்தி, சிவத்திற்கு மூலம் அருவமான சுத்தவெளி, அந்த ஆதி சிவத்தை உணரும் வழி தியானம் என்பது இதன் தத்துவார்த்தம். அதாவது தியானத்தின் மூலம் புலன் அடங்கி மனம் ஒடுங்கினால்தான் தெய்வத்தை அறிய முடியும். தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் தர்மம் தழைக்கும், ஒழுக்கம் பின்பற்றப்படும். இங்கே சமுதாயத்திலே கடவுளை பற்றிய எந்த அனுபவமும் யாருக்கும் கிடையாது. தெய்வ நீதியை பற்றிய தெளிவும் கிடையாது. பிறகு ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் எங்கே தேடுவது?
வெறும் சடங்கு மட்டுமே மிச்சம், சம்பிரதாயங்கள் மட்டுமே மிச்சம். ஒரு காலகட்டத்தில் அன்றைய பாமரனை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு யுக்தியை கையாண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். வாழ்கின்ற காலத்தில் தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தால் இறந்த பிறகு உனக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும். அங்கு எல்லா வகையான சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம். மாறாக அதர்மத்தை செய்தால், பாவத்தை செய்தால் நரகத்திலே போட்டு வருத்தி விடுவார்கள். பல வகையான துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று ஒரு ஜீவனின் ஆசை, பயம் என்ற இரண்டு கோட்பாடுகளை, குணங்களை மையப்படுத்தி சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஆசை காட்டியும், நரகத்தில் துன்புறுவாய் என்ற அச்சுறுத்தையும் தர்மத்தை பின்பற்ற வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த பயபக்தியிலே ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்கள் ஒரு சிலர் உண்டு இன்றைக்கும். ஆனாலும் இது மட்டுமே தெய்வ தரிசனத்தை காட்டிவிடுமா என்றால் முடியாது. ஏனென்றால் இதிலேயும் ஒரு பக்கம் தர்மத்தை பின்பற்றுவான், மறுபக்கத்திலே அதர்மத்தையும் செய்வான். அது பழைய சினிமா பாடலிலே வரும். கொள்ளை அடிப்பவனும் கொலைகள் செய்பவனும் கோவிலை கட்டுவது எதுக்காக? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன என்று சொல்வார்கள். இப்படி இவருடைய பயபக்தி இப்படி போவதும் உண்டு. அதனால் தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று ஒற்றை தீர்ப்பை தந்த மகன் வள்ளுவ பெருந்தகை. தவம் செய்யவில்லை என்றால் ஏதோ ஒரு கோணத்தில், ஏதோ ஒரு இடத்திலே அவன் பாவம் செய்தே தீருவான். எனவே மனம் பக்குவமடைய வேண்டும் என்பது இதனுடைய உட்பொருள். அதற்காகத்தான் ஆலயங்களை நிறுவி வழிபாட்டு முறைகளை அறிமுகப்படுத்தினார்கள். ஞானிகளுக்கு பிறகு மக்களை வழிநடத்தும் பொறுப்பு ஞானமற்ற மதவாதிகள் கையிலே சிக்கியது, மத தலைவர்கள் கையிலே சிக்கியது. அவர்கள் சடங்குகளை சிலாகித்தார்களே தவிர அவர்களும் ஞானம் பெறவில்லை. தான் பெறவில்லை என்றாலும் இப்படி ஒரு மார்க்கம் உண்டு என்பதை மக்களுக்கு சொல்லவும் இல்லை. பக்தர்களும் பழங்கதைகளை கேட்பதிலேயே திருப்தி அடைந்தார்களே தவிர எதற்கு, ஏன் என்று யாரும் கேள்வியும் கேட்கவில்லை. நந்தனார் சரித்திரம் கேட்கிறான். சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று நந்தியை விளக்கினார் நந்தனார். சிவ தரிசனம் பெற்றார். அவருக்கு பிறகு இந்த நாள் வரைக்கும் வேறு எந்த சிவாச்சாரியராவது நந்தியை விளக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் என்ன பதில்? கேள்வி எழுப்பக்கூடிய தைரியம் எவருக்காவது உண்டா? சாமி, நந்தனார் அப்படி செய்தாரே, நீங்க செய்து காட்டுங்களேன் என்று எந்த சிவாச்சாரியாரையாவது, எந்த பக்தனாவது கேள்வி கேட்க முடியுமா? கேட்டால் விளைவு என்ன? இப்படி அந்த பழங்கதைகளை படிப்பதிலேயே நிறைவு பெற்றார்களே தவிர அந்த ஞானத்தை ஏன் மற்றவர் பெறவில்லை? அப்ப ஞானம் எத்தனை வகை என்ற சிந்தனை இன்று வரைக்கும் வரவில்லையே. அதனால் சடங்குகளின் உட்பொருள் என்ன என்று விசாரிக்கும் ஆர்வமோ, தவறு என்றால் நிராகரிக்கக்கூடிய தைரியமோ பக்தர்கள் மத்தியிலே வரவே இல்லை. மகரிஷியின் பெரு முயற்சியால் நம்மை போல் ஒரு சிலர் தான் துணிந்து இந்த கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுகின்றோம், கேள்வியும் கேட்கின்றோம். ஆனால் நமக்குள் தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர நான் எங்கேயாவது போய் கேள்வி கேட்டேன் கதி என்ன? வன்முறைதான்.
எனவே கேள்விக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள், கேட்டவனை முடித்து வைத்து விடுவார்கள். அப்படி முடிந்து போன ஞானிகளும் உண்டு. இப்படி நம்முடைய பூர்வீகத்தை ஆராய்ந்து பார்ப்பது புரட்டாசி. அதாவது நம்முடைய முன்னோர்களை இறைநிலை வரைக்கும் நடந்த பரிணாம வரலாற்றை நினைவு கூர்வது. அப்படி நினைவு கூறுகின்ற போது நம்முடைய முன்னோர் நமக்கு விட்டு சென்றது என்ன? பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள். அதாவது மாதம் ஒரு முறை பெற்றோருக்கு முன்னோருக்கு திதி செலுத்த வேண்டும், அதாவது படையல் போட வேண்டும், பிண்டம் வைக்க வேண்டும். முடியவில்லையா, வருஷம் ஒரு முறை மகாலய அமாவாசை என்றாவது நீ பிண்டம் வைத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அது உனக்கு பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள். இப்ப அந்த பொருள் என்ன? அந்த பித்ரு தோஷம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? பித்ரு முன்னோர்கள், இல்ல யாருக்கும் குழப்பம் இல்லை. தோஷம் என்பது என்ன? ஒரு பழைய திரைப்படத்துல என்.எஸ். கிருஷ்ணன் அவருடைய மனைவி டி.ஏ. மதுரம், அந்த அம்மா கேட்பாங்க, ஏங்க சந்தோஷம் என்ற வார்த்தையிலே தோஷம் இருக்கே, அது எப்படி? என்.எஸ்.கே. சொல்வார், வா உனக்கு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன் வா என்று அந்த அம்மா அழைத்து கொண்டு போய் கொல்லைப்புறத்துல கிணறு இருக்கும், கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் இருக்கும் அல்லவா, அந்த சுவற்றை மீது ஏறி நெல் என்பார். எதுக்கு? ஏறு ஏறு சொல்றேன். நம்ம ஏறி நிற்பார்கள். என்.எஸ்.கே. சொல்லுவார், இப்ப நீயாக கிணத்துல குதிச்சுட்டா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சு கிணத்துல தள்ளி விட்டுட்டா எனக்கு தோஷம். இது நகைச்சுவை என்றாலும் மிக 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 அற்புதமான உண்மை ஒன்று இதுல உண்டு. இது ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்வார்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பொருத்தம் இல்லை என்று, இது தொலைஞ்சா பரவாயில்ல அது தொலைஞ்சா பரவாயில்ல என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை பேசுவதாக நகைச்சுவை செய்வது உண்டு. இப்ப அதன்படிதான் இந்த காட்சியை நாம் பார்த்தாலும் கூட ஒரு உண்மை இல்லை இருக்கு. இப்ப இவர் விடுதலை வேணும், மனைவி வீட்டத்திலிருந்து தொந்தரவு இருந்து விடுதலை வேணும் என்றால் எப்படி செய்வா? மனைவி தானாக இழந்து விட்டால் இவருக்கு அது சந்தோஷம். இவளால பிரச்சனை தீரவில்லையே என்று இவர் அந்த சந்தோஷத்தை விரும்பி மனைவியை இறக்க செய்து விட்டால் அது தோஷம். அப்போ தெளிவான கருத்து என்ன என்றால், இயல்பில் தானாக வந்து சேர்கின்ற இனிமைகள் சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து நாம திட்டமிட்டு ஒன்றை செய்தால் அது தோஷமாக மாறும், பாவமாக மாறும். என்றால் பித்ரு தோஷத்தின் பொருள் என்ன? பித்ருக்கள் செய்த தோஷம் பித்ரு தோஷம். பித்ருக்கள் செய்த தோஷம் பித்ரு தோஷம். பிண்டம் வைக்காதது பித்ரு தோஷம் அல்ல. அப்போ பித்ருக்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து செய்த பாவங்கள், அது கருத்தொடராக என்னிடத்திலே வந்திருக்கிறது. அதன் விளைவு நான் அவ்வப்போது துன்பங்களை சந்திக்கிறேன். ஆனால் நான் விரும்புவது இன்பத்தை மாத்திரமே. என் சந்ததிகளும் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்றால் நான் எப்படி வாழ வேண்டும்? அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப மகாலய அமாவாசை காட்டுகின்ற சத்தியம் என்ன என்றால், உன் தந்தையை போல் நீ பாவம் செய்யாதே, உன் முன்னோர்களைப் போல் நீ பாவம் செய்யாதே, அதை திருத்தி தர்மத்தின்படி வாழ்ந்து பரம்பொருளின் ஆசையை பெறக்கூடிய வகையிலே நீ வாழ்க்கையை நடத்து என்கிற தர்மத்தை போதிப்பதற்காக வந்த நாள் மகாலய அமாவாசை. எனவே சரி, பித்ரு தோஷம் மட்டும்தானா, புண்ணியம் இருக்காத?
புண்ணியம் உண்டு. அப்ப பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம், இந்த இரண்டும் சேர்ந்தது சஞ்சித கர்மா. சரி, இன்னொரு சிந்தனை செய்து பாருங்களேன். நமக்கு உடல் சரியில்லை என்றால் உணவு கொள்ளாது. உடல் சரியில்லை என்றால் முதலில் உணவு சாப்பிட முடியாது. அப்ப உடல் சரியில்லை என்றாலே உணவு கொள்ள முடியவில்லையே, உடலை இங்கே விட்டுவிட்டு போன முன்னோருக்கு எதுக்கு பிண்டம்? எப்படி சாப்பிடுவான்? நோயுற்றவனே சாப்பிடவில்லை, செத்து போறவன் எப்படி சாப்பிடுவான்? சரி, இது என்ன பொருள்? பிண்டம் வைப்பது என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பிண்டம் என்றால் உணவு என்றுதான் சொல்லுகின்றோம். இந்த இடத்துல பித்ரு பிண்டம் வைப்பது என்றால் உணவுப் பொருட்கள் பதார்த்தங்கள் எல்லாம் வைத்து படைக்கிறது. அப்ப பிண்டம் என்ற சொல்லுக்கு உணவு என்று பொருள். இன்னொன்று, அண்டம் பிண்டம் முண்டம் என்றெல்லாம் வார்த்தைகள் உண்டு இல்லையா? அண்டம் பிரபஞ்சம், முண்டம் கழுத்து, பிண்டம் கழுத்து கீழே உடம்பு. அப்ப பிண்டம் என்ற சொல்லுக்கு உடம்பு என்றும் பொருள். சோற்றால் அடைத்த பிண்டம் என்று சொல்வார்கள். அப்ப பிண்டம் என்ற சொல்லுக்கு உணவு, உடம்பு என்று இரு பொருள் உண்டு. வாய் வழியாக உடலுக்குள் போவது உணவு மட்டுமே. ஆத்மாவுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதும் உணவு மட்டுமே. உடல் மூலமாகத்தான் ஆத்மா இந்த உலகிலே வாழ்கிறது, அனுபவங்களை பெறுகிறது. இறந்த ஆத்மாவை மீண்டும் பிறக்கிறது என்ற கருத்து ஒரு காலத்துல இருந்தது. அப்ப அதற்கான உடல் ஒன்று தயார் செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் அந்த உடலை தயார் செய்கின்ற நிகழ்ச்சி தானே தாம்பத்தியம். அப்ப பிண்டம் வைப்பது என்றால் பெண்ணின் கருப்பைக்குள் ஆணின் வித்துவை வைப்பது தாம்பத்தியம் என்று பொருள். பிண்டம் வைப்பது. இந்த கருத்து மறைந்து போனதாலும் ஆத்மாவை பற்றிய தெளிவு இல்லாததாலும் இறந்தவருக்கு பிண்டம் வைப்பது என்ற சடங்கு இன்னும் தொடரும். 22 பேர் கேட்கிறீங்க, 800 கோடி பேர் வாழ்கின்றோம். அப்போ சடங்குன தொலைஞ்சா போகும், தொடரும். எனவே நிறைவு பெறாத ஆசையின் தாக்கமே மீண்டும் ஒரு பிறவியை உடலை நாடச் செய்கிறது. ஆனா நிறைவாக வாழ்ந்தவருக்கு எந்த வகை ஆசையும் இல்லாததுனால அவர் மீண்டும் உடலை தேடவும் மாட்டாங்க, சந்தேகம் இருக்காது. அப்ப பிறப்பு என்பது தாய் தந்தை வழியாகத்தானே தவிர வேறு எவ்வகையிலும் வர முடியாது என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. ஆத்மா வாழ்கின்ற காலத்திலே பல அனுபவங்களை பெறுகிறது. கொண்டு வந்த சஞ்சித கர்மா, சேர்த்து கொண்ட பிராப்த கர்மா, இந்த 2 வகையிலே எதையெல்லாம் அனுபவிக்க முடிகிறதோ அதில் நிறை பெற்று விட்டால் ஆத்மா லேசாகிவிடும். போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஆத்மா எடை குறைந்து போகும். அப்படி லேசான ஆத்மா உடல் விட்டு போகின்ற போது பூமியின் காந்த களத்தை கடந்து, எர்த்பவுண்ட் சோல் என்ற நிலையை கடந்து, சூரிய குடும்பமோ பிரபஞ்சமோ அதையும் கடந்தோ சாலோக்கியம், சாரோபியம், சாமீபியம், சாகித்யம் என்ற 4 நிலைகளிலே ஏதோ ஒன்றிலே அது லயமாகிவிடும். சரி, இந்த பூமியை விட்டு விடுதலை பெற்ற ஆத்மா, அதுக்கு உறவு, நட்பு, தேவை, ஆசை எதுவுமே கிடையாது. அதனால் அது பிண்டம் கேட்பதும் இல்லை. ஆசை என்னும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் ஆத்மாவை சாந்தப்படுத்தும் வழி தன்னில் தான் லயமாவதே. அதற்கான பயிற்சி கூடம், பயிலரங்கம் தான் ஆலயம்.
ஆன்ம லயம் ஆலயம். ஆன்மா நம்மிலே இருக்கிறது. லயம் எங்கே நிகழும்? மனம் ஆத்மாவிலே லயமானால் ஆன்ம லயம். அப்ப மனமும் என்னுள்ளே, ஆன்மாவும் என்னுள்ளே. லயம் மட்டும் வெளியே வா, சாத்தியமாகாது. அப்ப தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி தவம். அப்படி தேடி கண்ட முழுமை ஆன்மலயம். எனவே இது தன்னில் நிகழ்வதே அன்றி புறத்தே நிகழ்வது அல்ல. அதற்கான அலைக்களத்தை தந்து நமக்கு துணை செய்வது, ஆன்மலயத்திற்கு துணை செய்கின்ற இடம் பயிலரங்கம். அதற்கான அலைக்களம் இருக்கின்ற ஒரு இடம் திருத்தலங்கள், தேவாலயங்கள், மசூதிகள், இது போன்றவை. இப்படி நம்முடைய பூர்வீகத்தை புரட்டி பார்க்கின்ற போது அந்த சுத்த வெளி எப்படி இருக்கிறது என்றால் மகாலய அமாவாசை. அமாவாசை இன்றைக்கு வெளிச்சம் இருக்காது, இருள் தானே. இப்போ தன்னில் லயமாவது ஆன்மலயம், தன் மூலமாகிய பரம்பொருளில் லயமாவது மகாலயம். தன் மூலமாகிய பரம்பொருளில் லயமாவது மகாலயம். ஏன்னா மகா என்றால் பெரியது என்று பொருள். எது பெரியது? பெரிதினும் பெரிது எது? அதைவிட பெரிது இல்லை என்ற அளவுக்கு நிரூபணமானது எது என்றால் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கி எல்லையில்லாது விரிந்து கிடக்கிறதே, அதுதானே பெரிய கடவுள், அதான மகா. அந்த மகாவோடு லயமாவது மகாலய அமாவாசை. அந்த இருளாகிய சுத்தவெளியோடு லயமாகின்ற நிலை மகாலய அமாவாசை. அதற்கு கிருஷ்ணம், அகோரம், அமாவாசை இது எல்லாமே இருட்டு என்பதைத்தான் குறிப்பிடும். கிருஷ்ண பட்சம் என்று சொல்வார்கள். சந்திரனின் சஞ்சாரத்துல சுக்கிலபட்சம் பௌர்ணமை நோக்கியது, கிருஷ்ணபட்சம் அமாவாசையை நோக்கியது. அப்ப கிருஷ்ணபட்சம் என்பதன் பொருள் என்ன என்றால் இருளை நோக்கிய, சுத்தவெளியை நோக்கிய, பரம்பொருளை நோக்கிய, ஆதிசிவத்தை நோக்கிய பகுத்தறிவின் பயணம் என்று பொருள். அதான் கிருஷ்ணபட்சம். உடலாக இருப்பதும் நானே. தாயின் கருப்பையில் உருவமற்ற உயிராக இருந்ததும் நானே. உயிருக்கு மூலமான சூன்யமும் நானே. உடல் பெரியது, உயிர் துகள் சிறியது என்று உயிருக்கு மூலமான சூன்யத்தை, எல்லையில்லாத பரவெளியை, சுத்த வெளியை விளக்குவதுதான் கீதையினுடைய சாங்கிய யோகம் என்ற அதிகாரம். இதை ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார்கள். மகாலயம் என்பதை ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார்கள். கோவில்களிலே அபிஷேகம் செய்வார்கள், தீபாராதனை காட்டுவார்கள். இதுல என்ன தத்துவம் இருக்கிறது பாருங்களேன். அபிஷேகம் முதலில், அலங்காரம் பிறகு, ஆராதனை அதன் பிறகு. இளநீர், பால், தயிர், நெய், தேன், சந்தனம், விபூதி, குங்குமம், பஞ்சாமிர்தம். ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்கின்ற போது விக்கிரகத்தின் தோற்றம் மாறிக்கொண்டே வரும். பாலை ஊற்றுகின்ற போது கருப்பு விக்கிரகத்தின் மீது வெள்ளை படலாம். சந்தனம் கரைத்து ஊற்றுகின்ற போது கருப்பு விக்கிரகத்தின் மீது ஒரு மஞ்சள் படலாம். இப்படி தோற்றங்கள் மாறி மாறி தெரியும். தத்துவம் என்ன? எத்தனை வகையான தோற்றங்களை நீ பார்த்தாலும் பக்தா, மூலமாகிய விக்கிரகத்திலே மாற்றம் இல்லை. இதே போல்தான்
இப்பிரபஞ்சத்தில் எத்தனை வகையான இயக்கங்களை நீ பார்த்தாலும், வேதங்களை கண்டாலும், அனைத்திற்கும் மூலமாகிய பரம்பொருளிலே பேதமில்லை. ஒரே பரம்பொருளே வேறு வேறு தோற்றங்களிலே உன்னை மாயையிலே சிக்க வைக்கிறது என்று பொருள். அலங்காரத்துக்கு பிறகு தீபாராதனை, 108 விளக்குகள் உள்ள மகா தீபம். என்ன பொருள்? எண்ணற்ற தோற்றங்கள் அனைத்தும் அந்த பரம்பொருளே. இத்தனை தோற்றங்களுக்கு மூலம் என்ன? அடுத்து பஞ்சமுக தீபாராதனை, 5 பூதங்களே. 5வது பூதம் மண். அதற்கு முன்பு நீர் வரைக்கும் தான் இருந்தது, 4 முக தீபாராதனை. அதற்கு முன்பு நெருப்பு வரை இருந்தது, 3 முக தீபாராதனை. அதற்கு முன்பு காற்று வரை இருந்தது, 2 முக தீபாராதனை. அதற்கு முன் விண் சக்தி இருந்தது, ஏகமுக தீபாராதனை. சக்திக்கு முன்பு சுத்த வெளிதான் இருந்தது என்பதை எப்படி காட்டுவது? சக்திக்கு முன்பு சுத்த வெளிதான் இருந்தது என்பதை எப்படி காட்டுவது? கண்ணை மூடி உள்ளே கவனி என்றார்கள். இந்த நுட்பத்தை மகர்ஷி தெளிவாக்குகிறார். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இப்போ கண்ணை மூடினோம், எனக்குள் ஒரு விக்கிரகம் பிம்பித்தது. எனக்குள் மட்டுமா? அனைத்து பக்தர்களுக்குள்ளும் பிம்பித்த பிறகும் அங்கே கருவறையில் இருக்கின்ற விக்கிரகம் அங்கேயே தான் இருக்கிறது. கண்ணை மூடிய நான் அப்படியே சிறிது நேரம் தொடர்ந்தால் நான் பார்க்கின்ற விக்கிரகம் மங்களாகி கொண்டே வந்து மறைந்து போகும். மறைந்த பிறகு என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். அது வரைக்கும் நின்று பார்த்திருந்தால் தானே அனுபவமாக இருக்கும். அதுக்குள்ளே ஜருகண்டி ஜருகண்டி என்று விட்டால் அப்புறம் எங்கே போய் பார்ப்பது? எதை பார்ப்பது? கன்னத்துல போட்டுக்கொண்டு தலையை கூட்டி கொண்டு வர வேண்டியதுதான். எனவே சடங்குகளை வைத்தவர்கள் ஞானிகள், செய்பவர்கள் வெறும் பூசாரிகள். ஞானத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, வெறும் சம்பிரதாரிகள். எனவே இதெல்லாம் அறிந்து புரிந்து செய்வது. அதுக்காகத்தான் மகாலய அமாவாசை. அடுத்து பிரதமையிலே வைக்கக்கூடிய கொலு. கீதையின் கோட்பாட்டுக்கு அற்புதமான பண்டிகை முறை இந்த கொலு மண்டபம். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ள அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவது இல்லை என்பது கீதையின் முக்கியமான ஸ்லோகம். அப்ப எல்லா பொருட்களிலும் இறைவன் காண்பது. அதனால் கொலு மண்டபத்திலே பல வகையான பொம்மைகளை வைக்கின்றோம். அங்கே விளக்கு என்று எதுவுமே கிடையாது. எல்லா தோற்ற பொருட்களையும் வைக்கலாம். வைத்து வணங்குகிறோம். இயற்கை காட்சிகள், மளிகை கடை செட்டியார் பொம்மை, உழவன் பொம்மை, இன்னும் பல பொம்மைகள் எல்லாம் வைக்கிறோமே, எல்லாம் கடவுளா? பிறகு ஏன் வணங்குகிறோம்? எல்லாமே இறைவனின் திருவிளையாடல்களே என்ற கருத்தை ஏற்பதுதான் அனைத்து பொம்மைகளும் வழிபடுவது. சரி, அதுல இந்த 9 நாட்களையும் 3 நாட்களாக பிரித்தார்கள். முதலிலே சரஸ்வதி வழிபாடு. அறிவே தெய்வமாக, அறிவே ஆற்றலாக எழுச்சி பெற்றதால் அறிவை அறிந்த குரு
அறியாத சீடனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற முறை கல்வி. அதனால் கல்விக்கு அரசி கலையரசி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வழிபாட்டை 3 நாள், கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது முதல் 3 நாள் வழிபாடு. அதை அடுத்த 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு. இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி அனுபவிக்கின்ற வாழ்வியலை செயல்படுத்துவது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திற்கு அதிபதி லட்சுமி. அதனால் லட்சுமி வழிபாடு அடுத்த 3 நாட்கள். அடுத்து இந்த 2 வகைக்கும், கல்வியை கற்பதற்கும் பொருளை உற்பத்தி செய்வதற்கும் உடலாற்றலும் வேண்டும், உயிரும் வேண்டும், அறிவும் வேண்டும். அதனால் சக்தி வழிபாடாக அடுத்த 3 நாட்களை அமைத்தார்கள். சரி, 9 முடிந்த பிறகு 10ஆம் நாள் விஜயதசமி, வித்யாரம்ப நாள் என்று பொருள். வித்யா ஆரம்ப நாள், வித்தையை கற்றுக்கொள்வது. அதை மையப்படுத்தித்தான் பள்ளிகளிலே அன்றைக்கு புது வரவு, புதிய மாணவர் சேர்க்கை நிகழ்வதும் உண்டு. கல்வியிலே எது உயர்ந்தது, வித்தையிலே எது உயர்ந்தது என்றால், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வாகும். அப்ப வித்யாரம்பம் எது என்றால் பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆரம்ப நாள், வித்யாரம்ப நாள், விஜயதசமி. சரி, அந்த வித்தை எதை சார்ந்திருக்கிறது என்றால், தசமி அன்றைக்கு சக்தி மகிஷாசுரனை வதம் செய்வதாக ஒரு ஐதீகத்தை தந்தார்கள். மகிஷ அசுரன், எருமை தலையோடு மனித உடல், அதாவது விலங்கில் இருந்து வித்தெடுத்து வந்த மனிதன். அதனால் விலங்கின தன்மைகள் இவனிடத்தில் இருக்கும். தனக்கு தேவையில்லை என்றாலும் பிறர் வளம் பறித்தல், பிறர் பொருள் பறித்தல், பிறரது உழைப்பை சுரண்டுதல், பிறரது சுதந்திரத்தை துன்புறுத்துதல், இப்படி எல்லா வகையான குற்றங்களும் நிகழும். இதெல்லாம் விலங்கின பதிவுகள். அப்படி விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த இந்த மகிஷாசுரன் மனித குலம் தன்னில் இருக்கின்ற விலங்கின தன்மைகளை வதம் செய்வதே மகிஷாசுர வதம். அப்ப விலங்கின பதிவுகளை வதம் செய்து இவன் மனிதனாக மாற்றம் பெற வேண்டும். பிறகு மனிதனாக உயர்வு பெற வேண்டும். பிறகு தெய்வமாக வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த 4 படித்தளங்களை காட்டுவதுதான் விஜயதசமி என்ற மகிஷாசுரவதத்தின் நோக்கம். இதெல்லாம் புரிந்து அந்த தத்துவார்த்தத்தோடு பயிற்சியை செய்திருந்தோம் என்றால் மக்களுக்கு தெய்வத்தை பற்றிய விளக்கம் அனுபவத்தில் கிடைத்திருக்கும். எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் எதை நம்பி வாழ்கிறார்கள் என்றால் தெய்வத்தின் கருணையால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், ஒரே பரம்பொருளின் பிள்ளைகள், ஒரே பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் இணைந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனின் தத்துவம் நமக்கு புரியும். உலக சகோதரத்துவம் மலரும். யுத்தமில்லாத பூமியில் ஆபத்தில்லாமல் நம் சந்ததிகள் வாழ்வார்கள். இந்த உண்மையை உணர்ந்து வரும் கால